ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. ஜெபம் எதற்கு? நம்முடைய வாழ்க்கையின் தேவைகளை பெறவும் அல்லது நாம் எதிர்பார்க்கும் காரியங்கள் நிறைவேறவும் தேவனை நோக்கி மன்றாடுவதுதான் ஜெபம் என்ற பாரம்பரிய சிந்தனை நம்மை விட்டு போக வேண்டும். இது உண்மைதான். ஆனாலும் ஜெபத்தின் நோக்கம் அதுவல்ல. ஜெபம் என்பதின் வழியாக நாம் தேவனோடு தொடர்பு கொள்கிறோம். அந்த தொடர்பின் வழியாகத்தான் தேவனுடைய வல்லமை அல்லது தெய்வீக சக்தி நம்மிடத்தில் வருகின்றது. அந்த சக்தியின் மூலம்தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உயிரோடு செயல்பட முடியும். எனவே நம்மிடம் நிறைவுகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கேட்டவையில் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும், ஜெபம் என்பது நம்முடைய அனுதின தேவையாக உள்ளன. நம்முடைய நிறைவுகளுக்கு மத்தியில் தேவனை விட்டு தூரம் போய் விடாமல் நம்மை காக்க ஜெபம் தேவை. நம்முடைய குறைவுகளுக்கு மத்தியில் மனம் சலித்து தேவனை விட்டு விலகி விடாமல் தடுக்க ஜெபம் தேவை. நாம் வேத அறிவில் பெருகி ஊழியம் செய்வதில் தீவிரமாகி காணிக்கை கொடுப்பதில் தாராளமாயிருந்து இயேசுவுக்காக உயிர் கொடுக்கவும் தயார் என்பது போல நின்று கொண்டு இருக்கலாம். ஆனாலும் ஒரு உண்மையான அனல்மிகு ஜெப வாழ்க்கை போதுமான அளவு இல்லாமல் இருந்தால் கன நேரத்தில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருந்த இடம் தெரியாமல் போகும் அபாயம் உண்டு. அவ்விதம் வீழ்ந்து போனவர்கள் ஏராளம். பாபிலோனில் நேபுகாத்நேச்சார் அமைத்த சிலையை வணங்குவதற்கு மறுத்து அக்கினியில் அழியவும் தயாராக இருந்தனர் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற இளைஞர்கள். பாபிலோனின் உயர்ந்த பதவியை உயர்வாக எண்ணாமல் சிங்கக்கபிக்குள் விழவும் தயாராக இருந்தான் தானியேல். இவைகளே வெறும் வைராக்கியங்கள் அல்ல, அவர்களுடைய ஜெப வாழ்க்கையினால் உருவாகிய மன வலிமைகள். நம்மை கர்த்தரண்டை நிறுத்துவதும் அவருடைய ஐக்கியத்தை விட்டு விலகாமல் காப்பதும் ஜெபம்தான். போதிய ஜெபங்கள் இல்லாமலே நாம் பெரிய ஊழியங்களையும் பெரிய சாதனைகளையும் செய்ய முடியும். ஆனால் கர்த்தருக்கேற்ற சாட்சியாகவோ நிற்க முடியாது. கர்த்தருடைய வழியில் நடக்கவும் முடியாது. ஆண்டவராகிய இயேசு தேவகுமாரன் என்ற உயர்ந்த நிலைமையில் இருந்த போதிலும் இரவும் பகலும் ஜெபிக்கிறவராய் இருந்தார். பிதாவாகிய தேவனுடைய ஐக்கியத்தை உணரவும் அவருடைய சித்தப்படி செய்யவும் அவர் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டியதாய் இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒவ்வொரு நிரூபத்திலும் ஜெபத்தின் அவசியத்தை வற்புறுத்தாமல் இருந்ததில்லை. ஆம், தேவ அன்பையும் ஐக்கியத்தையும் வல்லமையையும் நமக்குள் உணரவே ஜெபத்தின் தேவை வற்புறுத்தப்படுகிறது. சிந்தனைக்கு: உன்னை காண்கின்ற இறைவனை நீயும் காண்பதற்கு ஜெபத்தை தவிர வேறு வழி இல்லை. உன்னை காண்கின்ற இறைவனை நீயும் காண்பதற்கு ஜெபத்தை தவிர வேறு வழி இல்லை.